ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஸ்வேதாவை பத்தி யாரு என்ன பேசுனீங்க? இப்ப என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இங்க பாரு, ஸ்வேதா தான் கையில சூடு போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கால. கேளு, இதையும் அவளையே கேளு. ஏதாவது எமோஷனலா சொல்லுவா. ஏய், இவளே வலியில துடிச்சிட்டு இருக்கா. இப்ப பார்த்து நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? அம்மாடி, என்ன பண்ணாங்கன்னு நீயே சொல்லு. உன்னை யாரு என்ன சொன்னாங்க சொல்லு. அவங்கள நான் உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். வாழ்க்கையை தட்டி பறிச்சவள இந்த வீட்டுல எல்லாரும் அண்ணனை கூப்பிடுறாங்க. அத கேட்கும் போது உயிரை போற மாதிரி இருந்துச்சு. அத கேட்டதுக்கு ஆதி என் மேல கோவப்பட்டு அவ முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டா. அத்தை, யாரு யார் அவள அண்ணின்னு கூப்பிட்டது சொல்லுங்க. யாரு இவள அண்ணின்னு கூப்பிட்டது? ஏமா, இது என்ன கேள்வி? மதிய அண்ணின்னு கூப்பிட முடியுமா, இல்ல அக்கா தான் கூப்பிட முடியுமா? எல்லாம் உரிமை இருக்கவங்க தான் கூப்பிடுவாங்க. ஆமா, நான் தாமா அவங்கள அண்ணின்னு கூப்பிட்டேன். அதுல என்னமா தப்பு இருக்கு? அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்கள அண்ணின்னு தானே கூப்பிட முடியும். இவ உனக்கு அண்ணி இல்ல. இவ பின்வாசல் வழியா உள்ள வந்தவ. இவ என்னைக்குமே உனக்கு அண்ணி ஆகவே முடியாது. இவ எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்பவே என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, இந்த குடும்பத்துல ஒத்துமையே இல்லாம போச்சு. ஐயோ, அண்ணின்னு கூப்பிட்டது ஒரு குத்தமாமா? ஏன் ஸ்வேதா, இப்படி அம்மாவை தூண்டி விடதான் நந்திதா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியா? இங்க பாரு, மதி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவ ஒண்ணு என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல. அவ எதிர்பார்க்காம நடந்ததுதான் எங்களோட கல்யாணம். இதுல இவ தப்பு என்ன இருக்குன்னு நீ இவ்வளவு அவமானப்படுத்துற? நீ எதுவா இருந்தாலும் என்னதான் கேட்கணுமே தவிர மதி கிட்ட பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மதி என்னோட வைஃப். அவளை நீ அவமானப்படுத்தும் போது அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதுக்காக மட்டும்தான் நான் உன்னை வார்ன் பண்ணேன். அதுக்காக இப்படி உன் கையில சூடு போட்டுக்கிட்டு அம்மா முன்னாடி டிராமா பண்ணுவியா? உன்ன மாதிரி ஒருத்தி நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சரியான சைக்கோ. ஆதி, வேண்டாம். பாத்தீங்களா அத்தை, ஆதி கணக்கு நான் சைக்கோவா தெரியறேனா? அதோ அப்பாவி மாதிரி நிக்கிறாளே அவ, அவன் கண்ணுக்கு தேவதையாட்டம் தெரியறாளாம். அந்த அளவுக்கு அவ ஆதிய மயக்க வச்சிருக்கா. அத்தை, அவ மேல உள்ள மயக்கத்துலதான் ஆதி இப்படி எல்லாம் பேசுறான். நான் சைக்கோவாவே இருந்துட்டு போறேன். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம துரோகத்தை மட்டும் சந்திக்கிற ஒவ்வொரு பொண்ணும் சைக்கோவா தான் மாறுவா.